உலக தமிழ் சொந்தங்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு கலாநிதி என்கேஎஸ் திருச்செல்வம் வரலாற்று ஆய்வாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக இலங்கையிலிருந்து பல விஷயங்கள் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த கதிர்காம யாத்திரை அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலாக இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு யாத்திரையாக இருக்கிறது. இந்த கதிர்காம யாத்திரையினுடைய வரலாறு, அதில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் என்றால் என்ன, அதை இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும்? அதாவது இதற்கு முன்பு நான் அந்த ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு விடுபட்ட ஒரு பதிலை நான் சொல்லி விடுகிறேன். அதாவது இந்த கொடியேற்றம் என்று பார்க்கும் பொழுது அதிலே இப்பொழுது கதிர்காமம் திருவிழா ஆரம்பிக்கும் முதல் நாளிலே அந்த பக்கீர் மடத்திலே பக்கீர் வம்சத்துக்குரிய அந்த இடத்திலே பச்சை கொடி ஏற்றப்படுகிறது. அதாவது அது இஸ்லாமியருடைய கந்தூரி வைபத்துக்கான கொடி என்றுதான் பலரும் குறிப்பிடுகிறார்கள். பச்சை கொடி என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய சைவ சமய கொடி அல்ல, அது மரபுக்குரிய கொடி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல இந்த 6ஆம் நாளில் ஏற்றப்படும் கொடி, அந்த கொடியும் இப்பொழுது காவி கொடியாக வந்து விட்டது. இருந்தாலும் அது சைவ சமய முறைப்படி ஏற்றப்படுகிற கொடியாக இருக்கிறது. எனவே இந்த 6ஆம் நாள் என்று சொல்லும் பொழுது இந்த 6ஆம் நாள் தான் பண்டைய காலத்திலே முதலாவது நாள். அதாவது 1852ஆம் ஆண்டு குறிப்புகளிலே பதுளை மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் பிரேபுருக் அவருடைய குறிப்புகளிலே 10 நாள் தான் அங்கே இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருடைய காலத்திலே அது 10 நாள் தான் திருவிழா நடந்திருக்கிறது. அதன் பின்பு பார்க்கும் பொழுது 1870ஆம் ஆண்டு தோமஸ் ஸ்டீல் அவர்களுடைய குறிப்பை பார்க்கும் பொழுது, அவர் அம்பாந்தோட்டை மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், அவருடைய குறிப்புகளை பார்க்கும் பொழுது 15 நாளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 1870 காலகட்டத்திலே இந்த 15 நாள் ஆக்கப்பட்டிருக்கிறது 10 நாள் திருவிழா. எனவே இது 10 நாள் திருவிழாக இருக்கும் பொழுது முதல் நாள் கொடியேற்றம் தெய்வானையம்மன் கோயிலே ஏற்றப்படும் கொடியேற்றமும், அதுபோல சிவன் கோயிலே ஏற்றப்படும் கொடியேற்றம், இதுதான் முதல் நாள் கொடியேற்றம். எனவே அதற்கு முன்பாக 5 நாள் முன்பக்கம் போட்ட உடனே இப்பொழுது முதலாவது நாள் கொடியேற்றமாக இருப்பது பக்கீர் மடத்தில் ஏற்றப்படும் அந்த பக்கீர் வம்சத்துக்குரிய கந்தூரி வைபவத்துக்கான கொடி. எனவேதான் இப்பொழுது ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறது. அதாவது எல்லோரும் கதிர்காம கொடியேற்றம் என்று நாங்கள் அங்கே போகிறோம் என்றால் 5 நாள் முன்னுக்கே வந்ததினால் அதுல ஒரு குழப்பம் இருக்குது. இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே முதல் நாள் ஏற்றப்படுவது பக்கீர் மடத்துக்குரிய அந்த இஸ்லாமிய கொடி, 6ஆம் நாள் ஏற்றப்படுவது சைவ சமய முறைப்படி தெய்வானையம்மன் கோயிலில் ஏற்றப்படுவது நம்மளுடைய இந்து சமய கொடி. எனவே இந்த வேறுபாட்டை முருக பக்தர்கள் புரிந்து கொண்டால் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நான் கேட்டது போல கதிர்காம யாத்திரையில இருக்கிற முக்கியமான விஷயங்கள், முக்கியமான வரலாற்று பதிவுகள் அப்படின்னு சொன்னா என்ன, அதை இங்கு பதிவு செய்ய முடியுமா? அதாவது கதிர்காம யாத்திரை என்று சொல்லும் பொழுது பாரம்பரியமிக்க பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். முருகப்பெருமான் இந்தியாவிலிருந்து உகந்தையிலே வந்து இறங்கி அவர் சென்ற அந்த காட்டுப்பாதை, இந்த காட்டுப்பாதை வழியே தான் பிற்காலத்திலே சித்தர்களும் முனிவர்களும் வந்திருக்கிறார்கள். அது சொல்ல போனால் அகஸ்திய மாமுனிவர், அதுபோல போகநாதர் அவர்கள், அதுபோல கோரக்க முனிவர், அதுபோல பதஞ்சலி முனிவர், காஷ்யப்ப முனிவர், அதுபோல பாபாஜி அவர்கள், இப்படி புகழேந்தி புலவர் வந்திருக்கிறார். புகழேந்தி புலவர் ஒரு பாடலை கூட பாடியிருக்கிறார். அதுபோல அருணகிரிநாதர் வந்திருக்கிறார். அதுபோல எங்களுடைய யோகர் சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய சச்சினானந்த சுவாமிகள், பெரியானைக்குட்டி சுவாமிகள், சித்தானைக்குட்டி சுவாமிகள், இப்படி பல முனிவர்களும் சித்தர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதற்குரிய ஆதாரங்களாக இங்கே நாங்கள் பண்டைய காலத்து கல்வெட்டுகளிலே கூட சில பெயர்கள் இருக்கின்றன. அதுபோல இங்கு இருக்கும் இடப்பெயர்கள் இன்றும் கூட அவர்களை நினைவுபடுத்தும் இடப்பெயர்கள் இருக்கின்றன. அதாவது அந்த காலத்திலே அவர்கள் வந்து தங்கி சென்ற இடமாக அது இருக்கலாம். எனவேதான் அந்த பிரதேசத்துல இருக்கும் கல்வெட்டுகள்ல இவர்களுடைய பெயர் இருக்கிறது, அதுபோல இடப்பெயர்கள்ல இவர்களுடைய பெயர் இருக்கிறது. எனவே இந்த காடு என்பது கதிர்காம கந்தனுடைய புனித காடு. இந்த காட்டை உண்மையிலே சிங்கள பக்தர்கள் இந்த காட்டை பயன்படுத்துவார்கள். அதுபோல இந்த காட்டை மிக முக்கியமான ஒரு காடாக அவர் பார்ப்பார்கள். எனவே இந்த கதிர்காம கந்தனுடைய இந்த காடு, அதாவது சொல்ல போனால் இது கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள மிகப்பெரிய காடு. இலங்கையில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள்ல 2வது பெரிய சரணாலயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த காட்டிலே 2 ஜீவநதிகள் ஓடுகின்றன. ஜீவநதி என்றால் எல்லோருக்கும் தெரியும், வருடம் முழுக்க வற்றாமல் நீரோடும் நதிகள். அதுல கிழக்கு பக்கம் இருப்பதுதான் கும்புக்கண்ணாறு, மேற்கு
பக்கம் இருப்பது மாணிக்ககாவி. மாணிக்க எனவே இந்த இந்த 2 இடங்களுக்கும் இடைப்பட்டுதான் இந்த மிகப்பெரிய காடு. இந்த காட்டை சிங்கள மக்கள் கத்தரகம தெவியன்கே அடவி என்று சொல்கிறார்கள். அந்த காடு பேரே அதுதான். அதாவது கதிர்காம தெய்வத்தினுடைய காடு, காடு. கதிர்காம கந்தனுடைய காடு. அதாவது கதிர்காம கந்தனுடைய காடு என்று சொல்லும் பொழுது இந்த காடு அவ்வளவு புனிதமான ஒரு காடு. அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு கடவுளின் பெயரிலே இருக்கும் ஒரே ஒரு காடு இந்த காடு தான். அதுவும் கதிர்காம முருகன் பேரிலே இருக்கும் ஒரு காடு. எனவே அப்படிப்பட்ட இந்த காட்டிலே தான் ஆரம்ப காலத்திலே முருகனும் வீரபாகத்தேவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடியை ஒற்றி சித்தர்களும் முனிவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடியை ஒற்றி இப்பொழுது முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கிறார்கள். இந்த வருடம் 40,987 பேர் வந்திருக்கிறார்கள். இது உண்மையான தரவு. எனவே இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் இந்த தடவை தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள். எனவே வருடம் அதாவது சொல்ல போனால் 1870ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தோமஸ் ஸ்டீல் அவருடைய குறிப்பிலே அவர் இந்த யாழ கட்டகாமம் காட்டினூடாக 2000 பேர் வந்ததாக அவர் தன்னுடைய குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார் 1870ஆம் ஆண்டிலே. எனவே அந்த காலத்துல 2000 பேர், இப்பொழுது பார்க்கும் பொழுது 40,000 பேர் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 41,000 பேர், 40,987 பேர். எனவே இப்பொழுது கதிர்காம முருகன் மீது மிக மிக பக்தியாக தமிழ் மக்கள் செல்கிறார்கள், அதாவது முருக பக்தர்கள் செல்கிறார்கள். எனவே இதுபோல யாழ்ப்பாணத்திலும் இருந்து கூட பக்தர்கள் வருகிறார்கள், முருக பக்தர்கள் வருகிறார்கள். சொற்பமானவர்கள் தான் வருகிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து. அதுபோல வவுனியா, திருகோணமலை போன்ற இடங்களிலே, அதுபோல கொழும்பிலே இருந்து, நாங்கள் எல்லாம் கொழும்பிலிருந்து உகந்தைக்கு சென்று அங்கிருந்து பாத யாத்திரையாக செல்வோம். இப்படி இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்து மட்டுமல்லாது தென்னிந்தியாவிலிருந்து கூட பலர் யாத்திரையாக வருகிறார்கள். இடையிலே பார்க்க போனால் நாங்கள் இந்த யாத்திரையிலே ஐரோப்பியர்கள், ஒரு தடவை நான் செல்லும் பொழுது ஒரு ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவர் எங்களோடு வந்தார். அதன் பின் பார்க்கும் பொழுது ஒரு தடவை உக்ரைன், ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிகள் வந்திருந்தார்கள். அவர்களிடம் கேட்கும் பொழுது தங்களுடைய நாட்டிலே சமாதானம் பெற வேண்டும், நான் உக்ரைன், இவர் ரஷ்யா, எனவே நாங்கள் 2 பேரும் இரு நாடுகளிலே இருக்கிறோம், எங்களுடைய நாட்டிலே சமாதானம் பெற்று நாங்கள் 2 பேரும் 2 நாட்டுக்கும் சுதந்திரமாக செல்ல வேண்டும், அதுக்காகத்தான் இந்த பாத யாத்திரை வருகிறோம் என்று அந்த தம்பதியர் சொன்னார். எனவே இப்படி அதாவது வெளிநாட்டவர்களும் ஐரோப்பியர்களும் அதுபோல மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் கூட இந்த பாத யாத்திரையிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த தடவை கூட குறிப்பிடத்தக்க பல தொகையிலே வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு பாத யாத்திரை தான், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இன்று வரை இந்த பாத யாத்திரை மிகவும் அழகாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த காடு புனித காட்டுக்குள்ளே செல்கிறார்கள். இந்த காடு புனிதமான காடு என்பது சொல்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம். என்ன காரணம்? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஜான் டேவி அவருடைய குறிப்பின்படி அங்கே இருந்த முருகன் சிலையும் யந்திரமும் களவாடப்பட்டிருக்கிறது. களவாடப்பட்டு இந்த காட்டிலே தான் கொண்டு வந்து மறைத்து வைத்தார்கள். அதன் பின்பு அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். எடுத்தவர்கள் விஷமிகள் என்று சொல்லப்படுகிறது ஒரு கதை. அடுத்ததாக இங்கிருக்கும் இந்த சிலையையும் யந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேட்டுவ குலத்தவர்கள் இதை எடுத்துக்கொண்டு போய், அதாவது ஐரோப்பியர் கையிலே இது அகப்படக்கூடாது என்பதற்காக அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த காட்டிலே ஒரு இடத்திலே புதைத்து வைத்தார்கள். அதன் பின்பு அவர்களும் அதை எடுக்கவில்லை. அப்படியே அந்த யந்திரமும், அதாவது போகர் சித்தர் அவர்கள் வைத்த யந்திரமும் ஒரு சிலையும் கூட காட்டுக்குள்ளேதான் ஏதோ ஒரு இடத்திலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த காடு முழுக்க முருகனுடைய சக்தி இருக்கிறது என்று கூட கூறப்படுகிறது. எனவே உண்மையிலே சொல்ல போனால் நாங்கள் நடந்து வரும் பொழுது அந்த மகிமையும் அந்த சிறப்பையும் முருகனுடைய அந்த அமானுஷத்தையும் ஒவ்வொருவரும் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு புனிதமான ஒரு சிறப்பான ஒரு பாத யாத்திரை என்றுதான் சொல்லலாம். கண்டிப்பா. இப்ப குறிப்பாக இந்த பாத யாத்திரையில முக்கியமா குறிப்பிடுற ஒரு இடம் அப்படின்னு சொன்னா உகந்தை பத்தி அதிகமா குறிப்பிடுறாங்க. அந்த உகந்தை பத்தி சொல்ல முடியும்? ஆம், அந்த உகந்தை தான், அதாவது முருகன் தரையிறங்கி இடம். உகந்தை கடற்கரை உரைத்தான் அவர் தரையிறங்கி அங்கிருந்து கதிரமலைக்கு சென்றிருக்கார் என்றுதான் கோயில் வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் தட்சிண கைலாய புராணம் கூட, அதாவது கந்த புராணத்தை தழுவி எழுதப்பட்ட தட்சிண கைலாய புராணம் கூட இந்த குறிப்பை சொல்லுகிறது. எனவே உகந்தையை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது அது முருகனுடைய மிக சிறந்த ஒரு தலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜேம்ஸ் கார்டினர் போன்றவர்கள் கூட அவர்களுடைய பயணத்திலே இந்த காட்டினூடாக பயணம் செல்லும் பொழுது உகந்தையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1798ஆம் ஆண்டு அவருடைய
ஆய்வு குறிப்பிலே அவர் எழுதியிருக்கிறார். இப்படி அந்த காலகட்டத்திலே இது ஒரு கிராமமாக கூட இருந்திருக்கிறது, மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இதிலே மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டும், உகந்தை கிழக்கு பகுதியிலே, அதாவது நாங்கள் பாத யாத்திரை ஆரம்பிக்கும் இடத்திலே இருக்கும் இந்த காட்டினுடைய வடபகுதியிலே எல்லையிலே இருக்கும் ஒரு முருகன் கோயில். அதுபோல இந்த பாதையினூடாக நாங்கள் வரும் பொழுது இடையிலே மத்தியிலே இருக்கும் கபிலித்தை கந்தசுவாமி கோயில். ஆனால் அந்த கோயிலுக்கு நாங்கள் செல்ல முடியாது. அது நாங்கள் வரும் பாதையிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் உள்பகுதியிலே இருக்கிறது, காட்டுக்குள்ளே. ஆனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு செல்ல முடியாது, அதுக்கு தனியாக செல்ல வேண்டும். அதன் பின்பு தெற்கு பகுதியில் உள்ள எல்லையிலே கதிர்காமம் இருக்கிறது. எனவே ஆரம்ப கோயில் உகந்தை, மத்தியிலே இருக்கும் கபிலித்தை, தெற்கு பகுதியிலே முடியும் கோயில் கதிர்காமம். எனவேதான் இந்த உகந்தைக்கு கதிராமத்தை போல ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. அதுபோல கதிராமத்திலே கொடியேற்றம் நாள் அன்றுதான், அதாவது கதிராமத்திலே முதலாவது திருவிழா தொடங்கும் நாள் அன்றுதான் உகந்தையிலும் கொடியேற்றம் நடத்துவார்கள். அது மட்டுமல்லாது உகந்தையை பொறுத்தவரையிலே உகந்தை ஒரு மலை கோயில். மலையிலே வள்ளியம்மன் கோயில் இருக்கிறது, அதுபோல வேல் கோயில் இருக்கிறது, பிள்ளையார் மலை, வள்ளிமலை என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாது அங்கே அந்த மலை மீது கிட்டத்தட்ட ஒரு வள்ளிமலையிலே ஒரு 7 சுனைகள் இருக்கின்றன, கச்சுனைகள், இயற்கையாக அமைந்த கச்சுனைகள். அதுபோல பிள்ளையார் மலையிலே அங்கும் ஒரு 7 சுனைகள் இருக்கின்றன, இயற்கையாக அமைந்தவை. இந்த மலைகள் இரண்டுக்கும் இடையிலே கல்குடை ஒன்று இருக்கிறது. அது அதிகமானவர்கள் அந்த கல்குடையை பார்க்க மாட்டார்கள். இயற்கையாகவே அமைந்த ஒரு அழகான ஒரு குடை போன்ற ஒரு மிகப்பெரிய கல் ஒன்று இருக்கிறது. இப்படி முனிவர்கள் தவம் செய்த ஒரு குகை கூட அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த உகந்தை மலை உச்சியிலே அதனுடைய ஆக உயர்ந்த ஒரு இடம் என்று சொன்னால் வள்ளி அம்மன் கோயிலுடைய பின்பக்கம் இருக்கும் ஒரு மலைப்பாறை. இந்த மலைப்பாறையிலே அங்கே பார்க்கும் பொழுது நான் சில எழுத்துக்கள் இருந்தது போல தெரிந்தது. அவை வாசிக்கக்கூடிய அளவிலே இல்லை, நிறைய சிதைந்து விட்டது. இந்த இடத்திலே ஒரு வேல் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உகந்தை பற்றிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பகுதியை யார் ஆட்சி செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது கதிர்காம பாண்டிய சத்திரிய மன்னர்கள் ஆட்சி செய்த இடம். எனவே கட்டாயமாக நிச்சயமாக அவருடைய வழிபாடு அல்லது அவர்கள் இந்த இடத்திலேயும் முருகனை வழிபட்டிருக்க கூடும் என்பது நம்பக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட உகந்தை மலை. அதுபோல கடற்கரையில இருக்கும் அந்த முருகன் வந்த தங்க தோணி அப்படியே கல்லாக மாறியதாக சொல்கிறார்கள். அங்கே தோணி போல ஒரு மலை ஒன்று இருக்கிறது கடற்கரை ஓரத்திலே. அதுக்கு அடுத்தபடியாக செல்லும் பொழுது இன்னொரு மலை இருக்கிறது, மஞ்சள்கிரி மலை என்று சொல்வார்கள். அந்த மலையிலேதான் வள்ளியம்மன் விளையாடிய மலை என்று சொல்லப்படுகிறது. அவர் தோழிகளோடு அந்த இடத்துல விளையாடினார், அதனால் அது வள்ளியம்மனுக்குரிய மலை என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் உகந்த மலையை சுற்றி இருக்கின்றன. இயற்கையான பல சுனைகள் இருக்கின்றன. அதுபோல முருகனுடைய அருளாட்சியும் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக. இந்த இடத்துல நிறைவான என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கதிர்காம கந்தனுடைய திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது அங்கு சிங்கள அந்த கண்டியின் நடனத்தை பார்க்கின்றோம். கண்டி பெரகராவினுடைய அந்த யானை மூலமாக போகின்ற அந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. தமிழர்கள் தமிழ் சார்ந்த சில காவடி ஆட்டங்களையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த 2 நிகழ்வுகளும் நீங்க சொன்னீங்க ஒரு 3 கோவில்கள்ல தான் தமிழ் முறை மூலமாக வழிபாடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேர்காணல்ல பதிவு செய்து இருந்தீங்க. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த சிங்கள கலாச்சாரமும் அந்த கதிர்காம திருவிழாவில் இருக்கு, அதே போல தமிழர்களுடைய காவடி ஆட்டம், அவர்களுடைய பஜனை, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கொள்றது? அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறு எப்படி பதியப்பட வேண்டும்? அதாவது கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே வழிபாடுகள் நடக்கும் 3 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று கதிர்காமம், மாணிக்கங்கை கரையில இருக்கும் கதிர்காமம் பெரிய கோயில் இருக்கும் இடம். இந்த இடத்திலேதான் எங்களுடைய சைவ முறைப்படி 3 கோயில்களிலே வழிபாடு நடக்கிறது. ஒன்று தெய்வானையம்மன் கோயில், அடுத்தது பிள்ளையார் கோயில், அடுத்தது முத்துலிங்க சுவாமி கோயில், அதாவது சிவன் கோயில். இந்த 3ஐ தவிர செல்ல கதிர்காமத்திலே முழுக்க எங்களுடைய வழிபாடு தான் இருக்கிறது. அங்கே மொட்டை எடுப்பார்கள். அதுபோல பொங்கல் வைத்து இன்றும் கூட தமிழர்கள் சென்றால் செல்ல கதிர்காமத்திலே தான் பொங்கல் வைப்பார்கள். பொங்கல் வைத்து அங்கே பிள்ளையாருக்கு படைப்பார்கள். பண்டைய கால பிள்ளையார் இன்னும் இருக்கிறார். மிக பண்டைய கால பிள்ளையார் உருவங்கள், சிலைகள் அங்கே 3 இருக்கின்றன. அங்கே மேலே கூட பௌத்த விகாரைக்கு அருகிலே ஒரு மிக பழமையான பிள்ளையாரை அவர்கள் கும்பிடுகிறார்கள். அதுபோல கீழே 2 பிள்ளையார்கள் இருக்கிறார்கள்.
அதுபோல எங்களுடைய கோயில்களை இருப்பது போல 5 தள கோபுரம் இருக்கிறது. இப்படி பல சந்நிதிகள், பரிவார கோயில்கள் இருக்கின்றன, பல சந்நிதிகள் இருக்கின்றன, நவக்கிரகம் இருக்கின்றது. எனவே முழுக்க முழுக்க செல்ல கதிர்காமம் கூட எங்களுடைய தமிழருடைய வழிபாட்டு முறையிலே தான் இருக்கிறது. அதுபோல கதிரமலை உச்சி, அடுத்ததாக கதிரமலை உச்சிக்கு சென்றால் அங்கே இருக்கும் முருகன் கோயில், அதுபோல சிவன் கோயில். இந்த இரண்டுமே எங்களுடைய தமிழுடைய அங்கே மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு அங்கே பூஜைகள் செய்யப்பட்டு தான் அங்கே வழிபாடு நடக்கிறது. அதாவது பார்க்க போனால் கதிராமத்தை பொறுத்தவரையிலே பெரிய கோயில் என்பது முருகன் கோயில். அங்கே எங்களுடைய முறைப்படி பூஜை நடப்பதில்லை. பின்பக்கம் இருக்கும் பத்தினியம்மன் கோயில், அதுபோல முன்பக்கம் இருக்கும் வள்ளியம்மன் கோயில். இந்த 3 கோயில்கள் தான் கப்புராலை அவருடைய முறைப்படி அந்த வாய் கட்டி மௌன பூசை செய்யப்படுகிறது. மற்ற இடங்கள்ல எல்லாம், அதாவது தெய்வானையம்மன் கோயிலே கூட கதிராமத்தை பொறுத்தவரையிலே அந்த மாணிக்க கங்கை கரையிலே இருக்கும் கோயில் எல்லாமே பிரதான முருகன் கோயிலை அடியொற்றியே மந்திரங்கள் எதுவும் சொல்லாமலே அங்கே பூஜைகள் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த 3 கோயில் தான் முக்கியமாக நான் ஆரம்பத்திலே சொன்னதும் அதுதான். ஒன்று முருகன் கோயில், பிரதான முருகன் கோயில், வள்ளியம்மன் கோயில், அடுத்தது பின்பக்கம் இருக்கும் பத்தினியம்மன் கோயில். இது 3ம் தான் எங்களுடைய தமிழுடைய பாரம்பரியத்துக்கு அப்பாற்பட்ட கோயில்களை போல தெரியும். மற்ற எல்லாமே எங்களுடைய கோயில்களாகத்தான் இருக்கும். அதாவது தமிழர்களுடைய அந்த மரபு சார்ந்த கோயில்களாகத்தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிரதான ஊர்வலம் என்பது அங்கே யானை மீது, பண்டைய காலத்திலே கூட அது யானை மீதுதான் முருகனை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மரபு இன்னும் அழியாமல் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் கலாச்சார கேளிக்கைகள் அதிகமாகிவிட்டன. ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே, மிக மிக தொன்மையான காலத்திலே அங்கே ஒரே ஒரு நாள் தான், அதாவது ஆடி பூரணை தினத்துக்கு மட்டும்தான் அங்கே திருவிழா. அந்த திருவிழாவிலேயே தான் முருகன் வெளியே வருவார். அதாவது முருகன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது முருகனுடைய யந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த யந்திரம். இந்த யந்திரத்தை பற்றி கூட நான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே போகர் வைத்த யந்திரம் காணாமல் போய்விட்டது என்று குறிப்புகள் சொல்லுகின்றன. அந்த யந்திரத்தை பற்றி நமக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் அதன் பின்பு கல்யாணகிரி சுவாமிகள் ராஜசிங்க மன்னன் காலத்திலே வைத்த யந்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு யந்திரமாக இருக்கிறது. அந்த யந்திரத்தை எப்படி என்றால், கல்யாணகிரி சுவாமிகள் வந்த பிறகு அவர் ஒரு யந்திரத்தை, முருகனுடைய சத்கோண யந்திரம், அதாவது சரவண பவ என்று சொல்லப்படுகின்ற 6 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 6 கோணங்களுள்ளே உள்ள ஒரு சத்கோண யந்திரம். அந்த யந்திரம் தான் இப்பொழுதும் கூட கருவறையிலே சரவண பவ என்ற எழுத்துக்கள், 6 தமிழ் எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றன. இந்த சத்கோண யந்திரத்தை கல்யாணகிரி சுவாமிகள் வரைந்து அதற்கு முருகனுடைய சடாட்ச மந்திரத்தை 12 வருடங்கள் இரவும் பகலுமாக ஓதியிருக்கிறார். 12 வருடங்கள் தொடர்ந்து அதுக்கு முருகனுடைய மந்திரத்தை ஓதி அதற்கு ஒரு அமானுஷ்ய சக்தியை உருவாக்கி அதன் பின்புதான் அங்கே முருகன் கோயிலை கொண்டு போய் அதை ஸ்தாபித்திருக்கிறார். எனவேதான் அதுக்கு சாதாரணமா சிலைக்கு ஒப்பான அல்லது சிலையை விட அதிகமான சக்தி என்று சொல்லப்படுகிறது அந்த சத்கோண யந்திரத்துக்கு. அதைத்தான் அந்த காலகட்டத்திலே அந்த யந்திரத்தை எடுத்து பட்டத்து யானை மேலே வைத்து ஒரு பேழையிலே இருக்கிறது. இன்றும் கூட அதை யாராலும் பார்க்க முடியாது, ஒரு பேழைக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் அதனுடைய படங்கள், அந்த சத்கோண யந்திரத்தை படங்கள் இருக்கின்றன. நாங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் அந்த படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேரிலே யாருக்கும் பார்க்க முடியாது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கருவறையிலிருந்து இந்த யந்திரம் வெளியே வருகிறது. அதாவது முருகன் வெளியே பட்டத்து யானை மீது மக்களுக்கு அங்கே காட்சி கொடுக்கிறார். இதுதான் அந்த பழங்காலத்தில இருந்த ஒரு முறை. இப்பொழுது ஒரு நாள் இருந்தது, இப்பொழுதும் அப்படித்தான். அந்த இது மாறாமல் இருக்கிறது. இப்பொழுதும் அந்த யந்திரத்தை வெளியே கொண்டு பேழையிலே கொண்டு அதை பட்டத்து யானை மீது வைத்து அதற்கு மாலைகள், அது நாங்கள் கூட நேர்த்து வைத்து மாலை கொண்டே கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது அந்த மாலைகளை மேலே அவர்கள் பூ மாலைகளை, அதிகமாக ஆண்டாள் மாலைகளை அணிவிப்பார்கள். அதுபோல அந்த மாலைகளிலே அந்த சத்கோண யந்திரம் சூழப்பட்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏராளமான மாலைகள். இந்த மாலைகளோடு சூழப்பட்ட அந்த சத்கோண யந்திரம் தான் வீதி வழியாக வரும். அன்று ஒரு நாள் இருந்து அதன் பின்பு அதற்கு முன்பு ஒரு 10 நாளை சேர்த்தார்கள். 10 நாள் இப்பொழுது 15 நாள் ஆகிவிட்டது. இந்த 15 நாட்களும் அந்த வீதி வளத்திலே வரும் பொழுது நாங்கள் அதை தரிசிக்கலாம். காலப்போக்கில இவை கூடி முதலாக அந்த காலகட்டத்திலே மேளதாளங்களோடு இந்த பட்டத்து யானை வந்திருக்கும். அதன் பின்பு மேளதாளங்களோடு இன்னும் காவடியை சேர்த்திருப்பார்கள்.
அதுபோல அதற்கு பிற்பட்ட காலங்களிலே வேடர்களுடைய அவருடைய குறிஞ்சி வெறியாட்டம் என்று இருக்குது. வேடர்கள் அதைத்தான் வேடர்கள் முக்கியமாக செய்வார்கள். அந்த குறிஞ்சி வெறியாட்டத்தை அங்கே ஆடியிருப்பார்கள். அதன் பின்பு இப்பொழுது அப்பொழுது வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என்று இப்பொழுது நிறைய ஆட்டங்கள் அங்கே வந்துவிட்டன. மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக அது மாறி சிங்களவர்களுடைய அந்த கண்டியன் நடனம் பார்க்க முடிகிறது. அந்த யானையினுடைய தோற்றமே வந்து கண்டி பெருகிறாவுல எப்படி யானை எடுத்து போகுமோ அதே மாதிரி தான் இந்த முருகனுக்கான அந்த வேலை எடுத்து போற வைபகமும் இருக்குது. நிறைய இடத்துல அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வந்து இந்த கதிர்காம கந்தனுடைய இந்த திருவிழா நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த திருவிழாவினுடைய முக்கிய அம்சம் அல்லது சிறப்பான அம்சம் அப்படின்னு சொன்னா என்ன? முக்கியமான அம்சம் என்று சொல்லும் பொழுது இந்த கடைசி, அதாவது ஆடிப்பூரத்தன்று, அந்த ஆடிப்பூர பூரணை அன்று, ஆடிப்பூரணை என்று சொல்வோம், அந்த பூரணை அன்று நடக்கும் அந்த சுவாமி ஊர்வலம் மிக பண்டைய காலத்திலே இருந்து அதுதான் நடந்தது. அது ஒன்றுதான் நடந்திருக்கிறது. அதிலே தான் சுவாமி வருவார். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை முருகன் வெளியே வரும் ஒரு நாள் அது. இப்பொழுது 15 நாளும் வெளியே வருகிறார். அந்த காலத்திலே ஒரு நாள் தான் வந்திருக்கிறார். சரியா? வருஷத்துக்கு ஒரு முறை அவர் வெளியே வரும்போது வெளியே வந்து மக்களுக்காக அவர் காட்சி கொடுத்தார். எனவே அது ஊர்வலமாக அப்படியே வந்து செல்கிறது. அது அந்த ஊர்வலம் வந்து செல்லும் பொழுது சரியாக தெய்வானையம்மனுடைய மாளிகை பக்கத்திலே இருக்கிறது. அதாவது தெய்வானையம்மன் கோயில். இந்த மாளிகையிலிருந்து வருஷத்துக்கு ஒரு முறை முருகன் வெளியே வரும்பொழுதுதான் தெய்வானையம்மன் வெளியே வந்து பார்க்கிறார். இந்த மரபு இப்பொழுதும் அங்கே பின்பற்றப்படுகிறது. அதாவது முருகன் ஊர்வலத்திலே வந்து அவர் பட்டத்து யானையிலே அவருடைய யந்திர வடிவிலே அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வானையம்மன் அருகிலே வரும் பொழுதுதான் தெய்வானையம்மனுடைய தரிசனம் மக்கள் பார்ப்பார்கள். அதாவது தெய்வானையம்மன் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய கணவர் வரும் பொழுது அவர் வெளியே அப்பொழுதுதான் வருகிறார். வந்த உடனே தெய்வானையம்மன் வெளியே வந்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுதுதான் தெய்வானையம்மனை மக்கள் பார்க்கிறார்கள். அதுவரையும் முருகனை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஊர்வலத்திலே. அப்பொழுதுதான் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த மரபை வைத்துத்தான் இன்றும் கூட இந்த கடைசி ஆடி பூரணை நாளிலே முருகனுடைய ஊர்வலம் வந்து அந்த தெய்வானையம்மன் கோயிலுக்கு கருவறையிலே இருக்கும் தெய்வானையம்மனை நாங்கள் தரிசிக்கலாம். அதாவது கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் முருக பக்தர்கள் எல்லோருமே அங்கே நாங்கள் சென்ற உடனே எங்களுக்கு விக்கிரக தரிசனம் அங்கே இருக்காது. அங்கே இருக்கும் சிலையைத்தான் அங்கே இருக்கும் திரைச்சிலையைத்தான் பார்ப்போம். அந்த திரையில இருக்கும் முருகனுடைய வடிவம் அல்லது தெய்வானையம்மன் வடிவம் அல்லது வள்ளியம்மன் வடிவம், அந்த திரையைத்தான் நாங்கள் பார்ப்போமே தவிர அங்கே விக்கிரக தரிசனம் இருக்காது. ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை தெய்வானையம்மனுடைய விக்கிரக தரிசனம் இருக்கிறது. அதாவது அவருடைய ஐம்பொன் சிலை, அங்கே கருவறையில இருக்கும் ஐம்பொன் சிலை, அதற்கு பக்கத்திலே சிவலிங்கம், அடுத்த பக்கத்திலே பிள்ளையார். இந்த 3 பேரையும் நாங்கள் தரிசிக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் அந்த முருகனை அவர் வெளியே வந்து பார்க்கும் நாள். அந்த பார்க்கும் நாளிலே தான் அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வரிசையிலே நின்று தெய்வானையம்மனை தரிசிப்பார்கள். எனவே இது ஒரு விடயம் நடக்கும் அங்கே. அடுத்தபடியாக இன்னும் ஒன்று இருக்கிறது. தெய்வானையம்மன் தரிசனம் எல்லாம் முடிந்து அவர் போனதுக்கு பிறகு முருகன் அங்கே போய் கோயிலுக்குள்ள இருந்த பின்பு இப்பொழுது அவருடைய மூத்த மனைவியை பார்த்து விட்டார். சரியா? இன்னொரு மனைவி இருக்கிறார், இளைய மனைவி இருக்கிறார், வள்ளியம்மன். அவரை பார்க்க வேண்டும். எல்லோரும் ஊரெல்லாம் உறங்கிய பின்பு சரியாக ஒரு 3 மணி போல அவர் கிளம்புவார். அதாவது அந்த கோயில்ல இருக்கும் அந்த யந்திரம் வெளியே வந்து பட்டத்து யானை மீது வைக்கப்பட்டு அந்த ஒரு யானை மட்டும்தான் அவசரமாக, அதாவது ரகசியமான ஊர்வலம், அவசரமாக சென்று வள்ளியம்மன் கோயிலுக்கு போவார். அங்கே போய் இந்த யந்திரத்தை முருகப்பெருமானை வள்ளியம்மன் கோயிலுக்குள்ளே கருவறையில கொண்டே வைப்பார்கள். வைத்து கொஞ்ச நேரம் வைத்து விட்டு அதன் பின்பு எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து முருகன் கோயிலே வைப்பார்கள். இதை சிங்கள மொழியிலே தூவன பெறகிறா என்று சொல்வார்கள். வேகமாக செல்லும். அதாவது அந்த நாளிலே அவர் வள்ளியம்மனை மறக்கவில்லை. வள்ளியம்மனை ரகசியமாக போய் சந்தித்து விட்டு வந்தார். இந்த நிகழ்வு எல்லாமே அந்த கடைசி நாளிலே ஊர்வலத்திலே நடக்கும். எனவே அது மிக முக்கியமாக, அதாவது முருக பக்தர்கள் தமிழர்கள் யாராக இருந்தாலும் மிக முக்கியமாக செல்ல வேண்டிய, தரிசிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இது. ஆனால் விடிய விடிய முழித்திருக்க வேண்டும். 3 மணி வரை முழித்திருந்தால்தான் அந்த ரகசிய ஊர்வலத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே அப்படிப்பட்ட இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்த மரபுகள். கதிர்காமத்தை பொறுத்தவரையிலே நான் ஒரு வியக்கும் ஒரு விஷயம்தான், எங்குமே இல்லாத அந்த மரபுகளை மாற்றாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த 6வது நாளிலே ஒரு மரபு ஒன்று நடக்கும். 6வது நாளிலே என்பது அந்த காலத்திலே 1வது நாள். இந்த தெய்வானையம்மன் கோயிலே கொடி ஏறிய பிறகு
அதன் பிறகுதான் அங்கே இருக்கும் பட்டத்து யானை உட்பட 5-6 யானைகள் காட்டுக்கு செல்லும். காட்டுக்கு அழைத்து செல்வார்கள். காட்டுக்கு சென்று அந்த காட்டிலே இலைகுலைகளை வெட்டுவார்கள். வெட்டி அவற்றை கட்டி யானையினுடைய வாயிலே கட்டிவிட்டு அவை கொண்டு வரும். காட்டிலிருந்து கொண்டு வந்து மாணிக்க கங்கையில இறங்கி அந்த இலைகுலைகளை கழுவி அதன் பின்பு அவற்றை கொண்டு வந்து கதிராமம் முருகன் கோயிலுக்கு கொண்டு வந்து அங்கே பந்தலை மாற்றுவார்கள். அதாவது பந்தலில் அங்கே கொத்து பந்தல் இருக்கும். இந்த கொத்து பந்தலில் இருக்கும் பழைய இலைகுலைகளை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு யானை தூக்கி கட்டாக கொடுக்கும். அந்த புதிய கொத்துக்களை கொடுத்த உடனே அதை எடுத்து போட்டு மாற்றி விடுவார்கள். அந்த நேரத்தில் பக்தர்கள் கூட தங்களுடைய கைகளால் அந்த கொத்து பந்தலை ஒரு கிளையை எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் இந்த கொத்து பந்தல் தான் அடுத்த வருடம் இந்த கொடியேற்றம், அதாவது அடுத்த வருஷம் 6வது நாள் வரைக்கும் இந்த கொத்து பந்தல் தான் இருக்கும். எனவே இதுவும் கூட மிகவும் ஒரு அழகான ஒரு நிகழ்வாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் தவற விடாமல் கதிராமத்திலே பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் கதிராமத்திலே இருக்கின்றன. கண்டிப்பாக. ஆனா பல விஷயங்களை இங்கு தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். கதிர்காம கந்தனுடைய வரலாறு என்ன, காலத்துக்கு முந்தைய வரலாறு என்ன அப்படின்பதும் பல விஷயங்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும்.